ஹலோ கைஸ், இப்போ வாங்க நம்ம வந்து நம்மளோட இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்மளுக்கு 3 பேக்கேஜஸ் தேவைப்படுது கைஸ். டேபிளேட், numpy அண்ட் pandas. நீங்கள் pandas டவுன் பண்ணாலே numpy வந்து நம்மளுக்கு வந்து அதோடய டவுன்லோட் ஆகிடும். அதனால் நம்ம அது எக்ஸ்ட்ராவாக டவுன்லோட் பண்ண தேவையில்லை. இது வந்து இந்த டேபிள் வந்து நம்ம பைத்தானில் வந்து டிக்ஷனரி, numpy, pandas, லாட்டெக்ஸ் ஃபார்மேட், HTML ஃபார்மேட், இது அப்புறம் இந்த நார்மலாக நீங்கள் அந்த ஒரு டேபிள் எப்படி உருவாக்குறது, இந்த மாதிரி 6 மெத்தட்ஸில் பார்க்க போகிறேங்க. ஃபஸ்ட்டாக இந்த நார்மலாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் டேபிள் டேட்டான்னு அந்த ஒரு வேரியபிள்குள்ளே வந்து நம்ம அந்த டேபிள் கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அடுத்ததாக ஃபார் ரோ இன் டேபிள் டேட்டா, இந்த டேபிள் டேட்டாவில் நமக்கு அந்த ஃபஸ்ட்டு ரோ அந்த 5 ரோஸ் நம்ம இப்போ வந்து இங்கே கொடுத்துருக்கோம். அந்த ரோடு இருக்கிற ஒரு காலம் இது எல்லாத்துக்கும் நடுவில் அந்த நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஸ்பேஸ் வேணும். ஸோ பிரிண்ட் கோல் end is equal to சிங்கிள் கோட்ஸ், அதுக்கு நடுவில் அந்த ஒரு சின்ன கேப் கொடுத்துருவோம். அடுத்ததாக பிரிண்ட்டுன்னு கொடுத்துரும். அப்புறம் எல்லா டேட்டாவும் அதே அந்த ஒரு ஃபார்மேட்டில் பிரிண்ட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு அது புரியும். கைஸ், இப்போ நம்மளுக்கு வந்து இது அந்த ஒரு டேபிள் மாதிரி இது ஒரு டேபிள் மாதிரி தெரியுது. ஆனால் அந்த ஒரு பர்ஃபெக்ட் டேபிளாக இல்லை. ஏன்னா அந்த நேம், ஏஜ், ஜாப், அதுக்கு நடுவில் அந்த ஒரு பர்ஃபெக்ட் அந்த ஒரு ஸ்பேஸிங் இருக்கணும். இப்போது நீங்கள் வந்து இது எல்லா நேமே ஒரு அந்த 4 லெட்டர்ஸில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது ஒரு அளவு கரெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே ஒரு லாங் நேம் கொடுத்துட்ட அப்புறம் இது பிரேக் ஆகுது பார்த்தீங்களா? அதனால நம்ம இப்போ வந்து வேறு ஒரு கோட் யூஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பிரிண்ட் டேபிளேட். இப்போ தான் நம்மளுக்கு இந்த டேபிளேட்டு இது வந்து யூஸ் ஆகுது. இந்த டேபிளேட் பேக்கேஜ் வந்து டேபிள் டேட்டா, அந்த டேபிள் டேட்டா இன்ஃபர்மேஷன் வச்சு அந்த ஒரு டேபிள் உருவாக்குது. இதுக்கான ஹெட்டர்ஸ் வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரோ அந்த நேம், ஏஜ், இதுக்கு ஜாப் கொடுத்துருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ரோ தான் இதுக்கான ஹெட்டர்ஸ்னு கொடுத்துடலாம். அதுக்கடுத்து தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து டேபிள் ஃபார்மேட் கொடுத்துக்கலாம் கைஸ். நான் இதில் வந்து 3 யூஸ் பண்ணுறேன். PSQL, plain அண்டு ஃபேன்சி கிரேட், அந்த மாதிரி 3 ஃபார்மேட் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து plain எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா இருங்க, நான் இப்போ டேபிள் ஃபார்மேட்டில் வந்து plain கொடுத்துட்டேன். இப்போ ரன் பண்ணி பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் கைஸ். இதே நம்ம போன தடவை ரன் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான். அந்த பர்ஃபெக்ட் ஸ்பேஸிங் அது எல்லாமே நம்மளுக்கு அது கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் PSQL ட்ரை பண்ணி பார்க்குறேன். PSQL ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து ஃபேன்சி கிரேட் அதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் கைஸ். இந்த PSQL வந்து ஓரளவு இப்போ பாருங்கள், அந்த ப்ளஸ் கம்மா இதெல்லாம் போட்டு அது கொஞ்சம் நல்லா ஒரு கேட்சிங்காக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து ஃபேன்சி கிரேட் யூஸ் பண்ணி பார்க்குறேன். இது கொஞ்சம் ப்ளைனாக இப்படி சிம்பிளாக இருந்தாலும் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் இப்போ அந்த 3 ஃபார்மேட் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம வந்து இந்த டேபிளில் HTML யூஸ் பண்ணி எப்படி உருவாக்குறது, ப்ளஸ் லாட்டெக்ஸ் அந்த ஒரு ஃபார்மேட்டில் எப்படி உருவாக்குறது அது பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த டேபிள் வந்து HTML வச்சு க்ரியேட் பண்ணுறதுனால இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு HTML ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிடலாம். வித் ஓப்பன் mytable.html ஒரு சின்ன பேராமீட்டர் wன்னு கொடுத்துருவோம். w as f கொடுத்துட்டு as f கொடுத்துட்டு பிரிண்ட் டேபிளேட் அது எல்லாம் கொடுத்துட்றோம். ஆனால் நம்ம இந்த டேபிள் ஃபார்மேட் வந்து HTMLன்னு கொடுத்துடலாம் கைஸ். அதாவது f.write as f கொடுத்ததுனால இப்போ f.write அந்த எஃப்க்குள்ளே அந்த HTML ஃபார்மேட்டில் அந்த டேபிளை வந்து ரைட் பண்ணு. டேபிளேட்டில் இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் வந்து வச்சு HTML ஃபார்மேட்டில் அதை அந்த டேபிளேட் பண்ணி அதை ரைட் பண்ணு. இதுக்கான ஹெட்டர்ஸ் அந்த ஃபஸ்ட்டு ரோ, அடுத்ததாக டேபிள் ஃபார்மேட் HTMLன்னு கொடுத்துடலாம்.
டேபிள் ஃபார்மேட் டேபிள் எஃப்எம்டின்னு கொடுங்கண்ணா கைஸ். எஃப்எம்டி இஸ் ஈக்குவல் டு HTML. அதுங்க இப்போ நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஒரு HTML ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு HTML ஃபைல் டவுன்லோட் ஆகிருக்கு. இங்கே போய் பார்த்தீங்கன்னா அது HTML ஃபார்மேட்டில் நம்மளுக்கு வந்து அந்த டேபிள் வந்து ரைட் ஆகிருக்கும். அந்த கமெண்ட் லைன்ஸில் இருக்கும். பாருங்கள், டேபிள் ஹெட். இப்போ வந்து இது லேட்டக்ஸ் ஃபார்மேட்டில் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை கைஸ், இங்கே டேபிள் ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் லேட்டக்ஸ்னு கொடுத்துருங்க. அடுத்ததான் இந்த வித் ஓப்பன் மை டேபிள் html இருக்கிற இடத்துல, அந்த ஃபைல் டைப் HTML இருக்கிற இடத்துல நீங்கள் LTXன்னு கொடுக்கணும் கைஸ். TX கொடுக்கணும் கைஸ். இப்போ பாருங்க, நம்மளுக்கு அந்த TX ஃபைல் டைப்பில் ஒரு ஃபைல் ஜென்ரேட் ஆகிருக்கு. இதுக்குள்ளே அந்த TX ஃபார்மேட்டில் நம்மளுக்கு அந்த டேபிள் வந்து கிடச்சிருச்சு கைஸ். இதுக்கு அடுத்ததான் நம்ம வந்து டிக்ஷனரி டைப்லையும் டிக்ஷனரி, numpy அண்ட் pandas இந்த 3 டைப்பில் இந்த 3 ஃபார்மேட்டில் நம்ம வந்து டேபிள் வந்து உருவாக்கலாம். இப்போ டிக்ஷனரிக்கு தேவைப்படுற மாதிரி நான் வந்து இந்த டேட்டா இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டேன். நேம், ஏஜ், ஜாப்னு ஒரு 3 கீ உருவாக்கிட்டு அதுக்குள்ளே இருக்க வேண்டிய அந்த டேட்டா எல்லாம் கொடுத்துட்டேன் ஃபார்மேட்ஸ்லாம். அடுத்ததான் இப்போ நம்ம வந்து நம்ம சிம்பிளாக பிரிண்ட் டேபிளேட், அதுக்கடுத்து பிரிண்ட் டேபிளேட் ப்ராக்கெட் பண்ணி டேபிளை கொடுத்துட்டு அதுக்குள்ளே இன்னொரு ப்ராக்கெட் அதுக்குள்ளே வந்து இப்போ நம்ம வந்து இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் டேட்டான்னு வந்து ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்க. அதனால டேட்டா கொடுத்துட்டு இதில் வந்து ஹெட்டர்ஸ் வந்து நம்ம கீஸ் கொடுத்துடணும் கைஸ். அதாவது கீஸ்னால் நம்ம இப்போ கொடுத்துருக்கவங்க பார்த்தீங்களா, நேம், ஏஜ், ஜாப், இதுதான் அது அந்த டிக்ஷனரி. இது கீஸ் டேபிள் ஃபார்மேட் ஃபேன்சி கிரிட்னு கொடுத்துருவோம். அப்புறம் இதோட இன்னொரு சின்ன பேராமீட்டர் ஷோ இண்டெக்ஸ். இப்போ நீங்கள் வந்து இந்த ஷோ இண்டெக்ஸ் வந்து நீங்கள் ட்ரூன்னு கொடுத்துருங்க. பாருங்க, இப்போ நான் டேபிள் ஃபார்மேட் வந்து ஃபேன்சி கிரிட் கொடுத்துட்டேன். அடுத்ததான் இந்த ஷோ இண்டெக்ஸ் பேராமீட்டர். ஷோ இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டிக்ஷனரி யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ டேபிள் உருவாக்கலாம். ஒரு நிமிஷம் இங்கே கோலன் போடணும். கைஸ் இப்போ பாருங்கள், நம்ம அந்த டிக்ஷனரி யூஸ் பண்ணி ஒரு டேபிள் உருவாக்கியாச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம வந்து numpy யூஸ் பண்ணி ஒன்று உருவாக்கலாம், அந்த டேபிளை வந்து உருவாக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததான் நம்ம வந்து pandas யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போ வந்து காலம்ஸ்ட்டு ஒரு வேரியபிள்குள்ளே வந்து அந்த 3 காலம் இதையும் ஸ்டோர் பண்ணி அந்த காலம்னையும் ஸ்டோர் பண்ணி வச்சிடறேன். அதாவது column 1, column 2, column 3 ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே கைஸ், ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே column 1, column 2, column 3ன்னு அந்த ஒரு 3 காலம் இது ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இதுதான் அதுக்கான ஹெட்டர்ஸாக இருக்கும். column 1, column 2, column 3. அதுக்கடுத்ததாக ஏஆர்ஆர் அந்த ஒரு வேரியபிள்குள்ளே வந்து நான் வந்து np.array யூஸ் பண்ணி அதுக்குள்ளே அந்த ஒரு சாம்பிள் டேட்டா கொடுத்துட்றேன். ஏஆர்ஆர் இஸ் ஈக்குவல் டு np.array, அப்புறம் அதுக்கான அந்த சாம்பிள் டேட்டா 1 ப்ராக்கெட் 1 2 3 கம்மா இன்னொரு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே 4 5 6 அப்புறமா இதுக்கு எடுத்து கமா க்ளோஸ் பண்ணிட்டு கமா
இன்னொரு ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து 789 கொடுத்துட்றேன். இது எல்லாத்தையுமே அந்த இன்னொரு ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் கைஸ். ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து இருங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஏஆர்ஆர் தான் நம்மளுக்கு இப்போ வந்து அந்த இன்ஃபர்மேஷன் அதுக்குள்ளே கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். அதனால் ஏஆர்ஆர் கொடுத்துட்றேன். ஹெட்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு காலம்ஸ் கொடுத்துட்றேன் கைஸ். காலம் 1 காலம் 2ன்னு வரணும் அந்த ஹெட்டர்ஸ். இது வந்து நீங்கள் வந்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே ஸ்டோர் பண்ணிங்க. இப்போ பண்ண இந்த 1 2 3 4 5 6 7 8 9 அந்த எல்லாத்தையுமே 3 ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிங்கன்னா அது எல்லாத்தையுமே ஜாயிண்ட்டு இன்னொரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிடணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இருங்க கைஸ், நம்ம வந்து எம்பி வந்து நம்ம இது இம்போர்ட்டே பண்ணல. அதனால் இப்போ நம்ம அதை நான் எப்போயும் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். இப்போது இம்போர்ட் numpy as npன்னு கொடுத்துடலாம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் கைஸ். நம்மளுக்கு எந்த எரரும் இல்லை. அவ்வளோதான் கைஸ். நம்ம வந்து numpy யூஸ் பண்ணி நம்ம இப்போ வந்து ஒரு டேபிளை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்ததாக பாண்டாஸ் யூஸ் பண்ணோம் கைஸ். இதுக்கு அடுத்ததா ஸோ அதையும் நம்ம கைஸ் அதே 1 2 3 காலம் அது கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி தாங்க இங்கே வந்து டிஎஃப்னு ஒரு வேரியபிள்குள்ளே வந்து pd.data அந்த ஒரு pd.data frame அது அப்புறம் நம்ம அந்த டேட்டா ஃப்ரேம் பண்ணுறதுக்கு தேவையான அந்த டேட்டா அது வந்து நம்ம டேட்டான்னு அந்த ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறதுனால ப்ராக்கெட்டுக்குள்ளே டேட்டா கொடுத்துருங்க. ப்ளஸ் அந்த பிரிண்ட் டிஎஃப்னு கொடுத்துருங்க. இது டேட்டா ஃப்ரேம் வச்சு க்ரியேட் பண்ணால் அது எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு வந்து காமிக்கலாம். அதுக்கடுத்து டேபுலேட் இது வச்சு க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். இந்த டேபுலேட் இது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபார்மேட் பண்ணி நம்ம வந்து இது பண்ணுறோம். அது வந்து சிம்பிளாக அந்த டேட்டா ஃப்ரேம் பண்ணி நம்ம பண்ணுறோம். அதாவது அந்த அவுட்புட் வாங்குகிறோம். இதில் வந்து ஹெட்டர்ஸ் வந்து நம்ம கீஸ் கொடுத்துடணும் கைஸ். அண்டு அந்த டேட்டாலாம் நம்ம டிஎஃப்குள்ளே ஸ்டோர் பண்ணிங்க. அந்த டிஎஃப்னு வந்து ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணிங்கிறதுனால எப்போயும் ஆல்ரெடி அதோட டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணியிருந்தாலும் டிஎஃப்னு கொடுத்துருங்க டேட்டாவுக்கு பதிலாக. அப்புறம் இப்போ நான் வந்து பாண்டாஸை இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக டேட்டா ஃப்ரேம் அந்த நம்ம வந்து பாண்டாஸ் யூஸ் பண்ணி டேட்டா ஃப்ரேம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணது டேபிள் ப்ளஸ் இப்போ நம்ம வந்து அந்த டேபுலேட் அந்த டேட்டா ஃப்ரேமை டேபுலேட் யூஸ் பண்ணி டேபிள் உருவாக்குனது அது ரெண்டுமே நம்மளுக்கு இப்போ வந்துடுச்சு கைஸ். இப்போது அந்த இது நார்மலாக அந்த டேட்டா ஃப்ரேம் வச்சு யூஸ் பண்ணது, இது வந்து அந்த டேபுலேட் யூஸ் பண்ணி இது பண்ணது. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video.